அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். தொடர் நோன்பு நோற்பதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, தாங்கள் மட்டும் நோக்கிறீர்களே என்று மக்கள் கேட்டார்கள். இவ்விஷயத்தில் நீங்கள் என்னை போன்றவர்கள் அல்லர், எனக்கு என் இறைவன் உண்ணவும் பருகவும் வழங்குகின்றான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 2016. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹர் உணவு சாப்பிடுவது, நோன்பு துறந்த பின் எதையேனும் உண்பது போன்ற எந்தவிதமான உணவு தொடர்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக நோன்பாளியாகவே இருக்கின்ற அந்த நிலைக்குத்தான் தொடர் நோன்பு என்று சொல்லப்படும். இத்தகைய நோன்பு நோற்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு தடை செய்தார்கள். தாங்கள் மட்டும் இத்தகைய தொடர் நோன்பை நோக்கிறீர்களே என்று தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை மக்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் கேட்டபொழுதுதான், எனக்கு என் இறைவன் உணவையும் பானத்தையும் வழங்குகின்றான், எனவே நீங்கள் இது விஷயத்தில் என்னை போன்றவர்களாக ஆக முடியாது என்று விளக்கமளித்தார்கள். என் இறைவன் எனக்கு உணவையும் பானத்தையும் வழங்குகின்றான் என்பதன் கருத்து பொருள் என்னவென்றால், அதற்கான சக்தியை அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்ற தனக்கு மட்டுமான பிரத்யேகமான அம்சத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்கி கூறினார்கள். எனவே நோன்பு நோக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் அந்த நோன்பை துவங்குதல் என்பதற்கான அடையாளமாக சஹர் உணவு, நோன்பை முடித்தல் அதாவது நோன்பு துறத்தல் என்பதற்கான நபி வழியின் அடையாளமாக குறிப்பிட்ட நேரத்தில் உணவை உட்கொண்டு நோன்பை முடித்தல், இந்த அம்சங்களின் அடிப்படையில் தான் நோன்பு நோக்க வேண்டும். இதற்கு நேர் மாற்றமாக தொடர் நோன்பு என்கிற ஒரு அம்சத்தை கை கொள்வது கூடாது. ஏனென்றால் அது இறை தூதர் அவர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம். விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.